இன்னைக்கு கூட சாப்பாடு வச்சாங்க, நம்ம சாப்பிட்டு இருந்த இடத்துல நான் 9 பேர் ஒரு சாலையில சாப்பாடு அப்படியே தான் இருந்தது. இன்னைக்கு நடந்தது. அப்ப இது போல என்ன காரணம்னு சொன்னா, நம்ம துஆ ஓதுகின்ற போது ஒரு பரக்கத்து. இப்ப இது போன்ற காரணம் என்ன? சல்லல்லாஹு செய்யிச்சா நம்ம செய்வோமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க சல்லல்லாஹு அவங்கள்ட்ட வந்து சில பேரிக்கம்பழத்தை தான் கொடுக்குறாங்க. யார சொல்லலாம்? பரக்கத்துக்கு ஓதித்தாங்க அப்படிங்கிறாங்க. நபி நாம் சல்லல்லாஹு அவங்களோட பழத்தை எல்லாம் எடுத்து பரக்கத்துக்கு ஓதி இந்தாங்க அப்படின்னாங்க. சொன்னாங்க, நீங்க இது ஒரு பையில போட்டு வச்சுக்கிறங்க, உங்களுக்கு எப்ப தேவையோ கையை விடுங்க, எடுங்க. ஆனா ஒரு நிபந்தனை, பைய மட்டும் விரிச்சிடாதீங்க. இப்படி ஒரு ஷர்த்தை போட்டாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த பையன் நான் இடுப்புலயே கட்டி வச்சிருந்தேன். எப்பவெல்லாம் பணம் தேவையோ கையை விடுவேன், எடுப்பேன், நான் சாப்பிடுவேன், மற்றவங்களுக்கும் கொடுப்பேன். உஸ்மான் ரலியல்லாஹு ஷஹீதானாங்கல்ல, அப்பொழுது ஏற்பட்ட அந்த அமல் துமேலியில என்னோட இருந்த அந்த பைய காணாம போச்சு அப்படிங்கிறாங்க. திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். யோசிச்சு பாருங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த காலத்திலிருந்து உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஷஹீத் வரைக்கும் பார்த்தா 20 வருடங்களையும் தாண்டிடுச்சுங்க. 20 வருடங்களை தாண்டினாலும் கூட அந்த பைய பேரிச்சம்பழத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஒரு மரத்தின் மூலம் கூட இந்த வஹாபிகளால் கொடுக்க முடியாது. பேரிச்ச மரம் இருக்குது, அந்த மரத்தின் மூலமே இந்த வஹாபிகளால் கொடுக்க முடியாது. ஆனா ஒரு பைய பேரிச்ச மரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குமா? தண்ணி ஊற்ற முடியுமா? ஆனா பை கொடுத்துச்சு. அதான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு ஷஹீதானவன எல்லோருக்கும் ஒரு கவலை தான், எனக்கு மட்டும் 2 கவலை. மற்றவங்களுக்கெல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு ஷஹீத் ஆயிட்டாங்களேங்கிற கவலை, எனக்கு இன்னொரு கவலை சேர்ந்துக்கிடுச்சு, என்னோட எந்த பை காணாம போச்சு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப இந்த பரக்கத்து எப்படி கிடைத்தது? உணவு பொருள்ல நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ ஓதி கொடுக்கறாங்க, பரக்கத்து கிடைக்கிறது. அதனாலதான் நாமும் துஆ ஓதுகின்ற போது அது உணவு பதார்த்தங்களை எல்லாம் வைத்து நாம் துஆ ஓதுகிறோம். அப்ப நாம் செய்யற ஒவ்வொரு காரியமும் சுன்னத்தான வழிமுறைகள் வந்துறாங்க. ஆனா இந்த துஆ இதெல்லாம் கொடுக்கறதெல்லாம் கிடையாது. யாருக்கு? இந்த வஹாபிகளுக்கு இந்த விருந்தோம்பல்ங்கிறதே கிடையாது. நம்மகிட்ட தான் இருந்துகிட்டு இருக்கு. 3ஆம் ஃபாத்திஹா, 7ஆம் ஃபாத்திஹா, 40ஆம் ஃபாத்திஹா, மௌலிது சபை, இப்படி சொல்லி உறவினர்களை நண்பர்களை கூப்பிடுறோம், விருந்து படைக்கிறோம். இந்த விருந்தோம்பல் அன்றைக்கு சஹாபா பெருமக்கிட்ட இருந்த உயர்ந்த பண்பாடு இன்றைக்கும் கட்டி காக்கப்படுகிறது என்றால் நெஞ்சு நிமிர்த்தி சொல்ல முடியும். அது சுன்னத் ஜமாஅத்தினர்களால் தான் முடிகிறது. அப்படிங்கிறது சுன்னத் ஜமாஅத்தினர்கள் வச்சுக்கிறங்க. இந்த பண்பாடெல்லாம் எப்படி போயிருக்கும்? இந்த வஹாபிகள் தாங்களும் அந்த உயர்ந்த பண்பாட்டை விட்டுட்டாங்க, அது செஞ்சுக்கிட்டு இருக்கிற நம்மளையும் விட வைக்கிறாங்க. இதுக்கு பரிகாரம் ஆக மாட்டோம். எங்களுக்கு தெரியாத அந்த வஹாபிகள் சூழ்ச்சிகளை எல்லாம், இந்த வஹாபி எங்களுக்கு முக்கியமா, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு எங்களுக்கு முக்கியமா, இந்த வஹாபிகள் எங்களுக்கு முக்கியமா, அந்த சஹாபிகள் எங்களுக்கு முக்கியமா? இந்த வஹாபிகள் சொல்றதுனால சஹாபிகள் செய்ததை நாங்கள் விடுவோம், ஒரு காலம் விட மாட்டோம். இவங்க 1000 சொல்லட்டும், பக்கா கஞ்சர்கள் இந்த வஹாபிகள்லாம். தான் செய்யறது இல்லை, விருந்தவங்க ஒண்ணும் கிடையாது, அடுத்தாலும் ஒரு உதவியும் கிடையாது, வருகிற காசையெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர இவங்க எங்க அடுத்தாலும் கொடுக்குறாங்க. கஞ்சர்கள்ல பல கஞ்சர்கள் இருக்கிறாங்க. ஒரு ஆள் இருந்தாரு, சாப்பாடே கொடுக்க மாட்டார் யாருக்குமே. அப்படி ஒரு கொள்கை உள்ளவர் இருந்தாரு. ஒரு பேச்சுக்கு கூட யாரையும் சாப்பாட்டுக்கு கூப்பிட்டதே கிடையாது. அவரை பார்க்க நண்பர் வீட்டுக்கு போனாரு. அந்த நேரத்தில் அந்த ஆள் சாப்பிட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஒரு தர்ம சங்கடமா நிலைதான், எப்படி இந்த நேரத்தில் நம்ம சொல்லாம இருக்கிறது, சரி சொல்லிடுவோம், வாங்கலாம் சாப்பிடலாம் அப்படின்றாரு. உடனே பயமும் வந்துருச்சு. நம்ம ஒரு பேச்சுக்கு தான் சொன்னோம், இந்த நம்பி உட்காந்துதான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நாங்கெல்லாம் சொன்னா நீங்க உட்காராங்க போறீங்க அப்படின்றாரு உடனே. ஆனா வந்தவர் விவகாரமான ஆளு. அவர் சொன்னாரு, நீங்க சொல்லி நான் சாப்பிடாம இருக்கலாமாங்க அப்படின்னு கேட்டாரு. உடனே இவரு அப்படியே சாப்பிட்டாலும் பிள்ளை கையில 5-10 கொடுக்காம போறீங்க அப்படிங்கிறாரு. கொடுக்கிற சாப்பாட்டுக்கு ரேட்டு பேசுறாரு. இப்படிப்பட்ட கஞ்சர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. சில பேர் இருக்கிறாங்க, வீட்டுக்கு யாரும் விருந்தாலும் வந்தாலும் வச்சுக்கிறோங்க, அவங்களுக்கு அவரே பிடிக்காது, எப்படா போவாங்க அப்படின்னு சில பேர் நிற்பாங்க. இப்படி ஒரு வீட்டுக்கு விருந்தாலும் வந்தாங்க. இவர் கூப்பிட்டாரு மனைவியை, என்ன வந்தவங்க எல்லாம் ஒன்னும் போக காணோம், இவங்க போறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, நம்ம 2 பேருக்கு சண்டைன்னு காமிக்கணும், அப்பதான் அவங்க 2 பேரும் சண்டை நம்ம போயிடுவாங்க. அதனால உன்னை நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகுற மாதிரி அழுவணும், நம்ம சண்டைன்னு போயிடுவாங்க அப்படின்னு ஐடியா கொடுத்தாரு. அந்த அம்மா சரிந்துச்சு. இவர் அடிச்சாரு, அந்த அம்மா அழுதுச்சு, இந்த வந்த விருந்தாலும் போயிட்டாங்க. உடனே மனைவி கூப்பிடுறாரு, பாத்தியா எப்படி உன்னை நான் அடிக்கிற மாதிரி அடிச்சேன் பாத்தியா அப்படின்றாரு. உடனே அந்த அம்மா விட்டு கொடுக்குமா? உடனே அழு, நான் எப்படி அழுகுற மாதிரி அழுவுனேன் அதை பாத்தியா அப்படின்னு. இப்படி பேசிட்டு இருக்கும்போது கதவு டொக்கு சத்தம் கேட்குது. அந்த கதவை திறந்து பார்த்தா போன விருந்தாலும் வந்து நிற்கிறாங்க. ஏங்க வந்தீங்கன்னு கேட்டா, நாங்க போன மாதிரி போனோம், வர்ற மாதிரி வந்தோம் அப்படின்னு. இப்படி சில பேர் இருக்கிறாங்க. ஆனா விருந்தோம்பலிலே சுன்னத் ஜமாஅத்தினர்கள் தான் பிடிப்புள்ளவர்களாக இன்றைக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு
அந்த விருந்தோம்பல் நேரத்துல துவா ஓதும் பொழுது உணவு பண்டங்கள்லாம் வைக்கிறோம் என்றால் அது சுன்னத்தான வழிமுறை அப்படிங்கிறத நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வஹாபிகள் கடைசியில பிதாத்து செய்யறோம் நம்மள்கிட்ட மட்டும் சொல்லக்கூட, கடைசியில சஹாபா பெருமக்கள்கிட்டையும் தெரிவிச்சுட்டாங்க. பிதாத்தை செய்தது சஹாபா பெருமக்களும் தான். இதை விட ஒரு தலைக்கணம் வேற என்ன இருக்கிறது? இதை விட ஒரு கர்வம். எங்களுக்கு புரிந்த மார்க்கம் சஹாபிகளுக்கு புரியவில்லை அப்படிதானே சொல்ல வர்றாங்க. சஹாபிகள் பிதா செஞ்சுட்டாங்க, நாங்க செய்ய மாட்டோம் அப்படி என்ன அர்த்தம்? அந்த சஹாபிகளுக்கு புரியாத மார்க்கம் எங்களுக்கு புரிந்திருக்கிறது. இதை விட ஒரு தலைக்கணம் வேணுமா? இந்த இளைஞர்கள் யோசிக்கணும். இதுக்கு மேலுமா வஹாபி அம்சாக்கு பின்னாடி நீங்க போறீங்க? சஹாபிகளுக்கு மார்க்கம் புரியவில்லை, எங்களுக்கு புரிந்திருக்கிறது என்கிறார்களே, இவர்களுக்கு பின்னால் நீங்கள் போகலாமா? வஹாபி இளைஞர்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால மண்டிகிட்டு இஸ்லாமிய பாடத்தை பயின்றவர்கள் சஹாபா பெருமக்கள். அவங்களெல்லாம் ஒட்டுமொத்தமாக தான் அல்லாஹ் புகழ்ந்து பேசுறான். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. அல்லாஹ் இவங்களை புரிஞ்சுக்கிட்டா அவங்களும் அல்லாஹ் புரிஞ்சு ஒட்டுமொத்தமாக தான் அல்லாஹ் பேசுறான். இறைவனுடைய திருப்பொருத்தம் பெற்ற சஹாபா பெருமக்கள் மார்க்கத்தை புரியவில்லை என்று வஹாபி ஆட்சாக்கள் நாம் கூசாமல் சொல்கிறார்களே. வஹாபி இளைஞர்களே, இதற்கு பிறகும் அவர்களுக்கு பின்னால் நீங்க போறீங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுக்கு இருப்பாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் இருப்பாங்க, அதிகப்படுத்தப்பட்டது. இது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. உஸ்மான் ரலியல்லாஹு செஞ்சதை எல்லா சஹாபா பெருமக்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். யாரோ ஒரு ஆள் இது அப்படின்னு சொன்னாங்களா? இந்த வஹாபி சொல்லட்டும், உஸ்மான் ரலியல்லாஹு பிதத் செய்து விட்டாங்கிறாங்களே, அந்த பிதத்தை செய்த போது மற்ற சஹாபா பெருமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்களா? அப்படி எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஒரு ஆதாரத்தை வஹாபியை காட்ட முடியுமா? கியாமத் நாள் வரைக்கும் காட்ட முடியாது. அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதால் தான் நம்ம உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களை பின்பற்றோம். இப்ப இன்னைக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அதிகமாக அந்த பாங்கரம் என்று சொல்லிட்டு இருக்கோம். என்ன காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அலைக்கும் பி சுன்னதி, ஏன் சுன்னத்தை எடுத்துக்கிறங்க, ஒரு சுன்னத்தில் ஹுலஃபாய் ராஷிதீன் மஹ்தியின், நேர்வழிப்பட்ட எனது ஹலீஃபாக்களுடைய சுன்னத்தை நீங்க பின்பற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. இது அபூ தாவூதுல திருமதியா பதிவு செய்யப்பட்டது. அதனாலதான் நாம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பாங்கை நாம் இன்றைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. அதனாலதான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நகரத்தின் கதிரி தகத்தக அல்லாஹ் அல்லாஹ் தஆலா எங்களுக்காக வேண்டி சொர்க்கத்தை தயார் செய்து வச்சிருக்கிறான். அந்த சொர்க்கத்தில் ஆறெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. காலிதீன ஃபீஹா அபதா, இவங்க சொர்க்கத்தில் எக்காலம் நிரந்தரமா இருப்பாங்க. ஜாலிக்கல் பௌசராவையும், அதுதான் மகத்தான வெற்றி. சஹாபா பெருமக்கள் பின்பற்றினா இரவு பொருத்தம் கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும், அதுதான் மகத்தான வெற்றி என்று இறைவன் சொன்னதால் தான் நாம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை நம்ம பின்பற்றிருக்கோம். இப்போ இந்த வஹாபிகள் உஸ்மான் ரலியல்லாஹு பின்பற்ற மாட்டோம் இருக்கிறாங்களே, இவங்க யாருக்கு எதிராக கொண்டு இருக்கிறார்கள்? இறைவனுக்கு எதிராக கொண்டு இருக்கிறார்கள். இறைவனே நீனே சொன்னாலும் சரிதான், இந்த உஸ்மான் ரலியல்லாஹு நாங்க பின்பற்ற மாட்டோங்கிறாங்க. அப்படியானால் இந்த வஹாபி சொல்றது சரியா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து நீங்க சொன்னாலும் சரிதான், யாரும் சொல்லல நாங்க பின்பற்ற மாட்டோம் உஸ்மான் ரலியல்லாஹு அப்படிங்கிற அந்த வஹாபிகள். இதுதான் இந்த சுன்னத்தை பின்பற்றுகிற அழகா யோசிப்பாங்க. உண்மையிலேயே நம்ம அல்லாஹ் பின்பற்றோம் தான் என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொல்லி கட்டுப்படுறோம் என்ன அர்த்தம்? அல்லாஹ் என்ன சொன்னாலும் கேட்கணும், அதுதான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நம்ம கட்டுப்பட்டு நடக்கிறோம்னா என்ன அர்த்தம்? அவங்க என்ன சொன்னாலும் கேட்கணும். அல்லாஹ் தஆலா என்ன சொன்னாலும் கேட்டாங்க மலக்குமார்கள், அதனால விட்டு அடைஞ்சிட்டாங்க. இப்லீஸ் தோத்து போயிட்டாங்க. ஏன்? அதை ரெண்டும் பிரிச்சு விட்டாங்க. அல்லாஹ் சொன்னான் எனக்கு சஜா செய்யுங்க, நான் மலக்குமார்கள் செஞ்சுட்டாங்க. இப்லீஸ் எல்லாம் சேர்த்து செஞ்சான். அதே அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சஜா செய்யுங்கன்னு சொல்லும்போது மலக்குமார்கள் செஞ்சாங்க, இப்லீஸ் மாட்டான்டான். மலக்குமார்கள் மாதிரிதான் நம்ம இருக்கிறோம் சுன்ன ஜமாத்தினர்கள். அல்லாஹ் சொன்னார் அப்படியே செஞ்சாங்கல்ல, என்ன வணங்குற மாதிரி மலக்குமார்கள் வணங்குறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சஜா செய்யுங்கன்னு சொல்லும்போது செஞ்சாங்க. நம்ம அப்படிதான் இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க ஏன் சுன்னத்தை எடுங்க எடுத்துறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க என் கலீஃபாக்கள் சுன்னத்தை எடுங்க எடுத்துறோம். அன்னைக்கு முற்றிலுமாக வழிபடும் தன்மை மலக்குமார்களுக்கு இருந்தது, இன்னைக்கு சுன்னத் ஜமாத்தினருக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா வஹாபி நிலைமை என்ன? இப்லீஸோட நிலைமை மாதிரி இருக்கு. அல்லாஹ்